வெல்கம் டு விஎல் அகாடமி. நம்ம சோஃபார் டைட்டில் எப்படி செலக்ட் பண்றது அண்ட் அதுக்கான ரிவ்யூஸ் எப்படி நம்ம சர்ச் பண்றது அண்ட் அதுல இருந்து ஆப்ஜெக்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்றது அந்த ஆப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி கொஸ்டினர் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றதுங்கிறது வரையும் நம்ம பார்த்துக்கோம். கொஸ்டினர் செட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டினரை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அவங்கள நாம எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஆன டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் சாம்பிளிங். ஓகே, ஸோ அவங்கதான் நமக்கு சாம்பிள். மொத்தம் 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் மட்டும் எடுத்து அவங்க கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த 10,000 பேரும் இதை தான் நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் சாம்பிளிங். ஓகே, இப்ப நீங்க ஒரு அரிசி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் வேண்டாம், நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ்ல போய் நின்னீங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்வீட்ல இருந்து இத்தனோண்டு பீஸ் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க, டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ அந்த இத்தனோண்டு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்றதுதான் அந்த மொத்த ட்ரேல இருக்கிற ஸ்வீட்ஸோட டேஸ்டும் அப்படிங்கறது தான் அர்த்தம். சோ அது மாதிரிதான் நீங்க 10,000 பேத்துக்கிட்ட போயும் கேள்வி கேட்கறதுக்கு பதிலா அந்த 10,000 பேத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை வாங்கி இந்த 10,000 பேரும் இதுதான் நினைக்கிறாங்க அப்படிங்கறது சொல்றதுக்கு பேர் தான் சாம்பிளிங். ஓகே, சோ இப்போ சாம்பிளிங் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திஸ் இஸ் ஃப்ரம் அ லார்ஜ் பாப்புலேஷன் டு ட்ரா கன்க்ளூஷன் அபவுட் தி பாப்புலேஷன். ஸோ அதுல இருந்து செலக்டட் ஆஃப் சப்செட்ஸ், அதுல குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து விஷயத்த வாங்குறது. ஓகே, அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் ரிசர்ச்சர்ஸ் கேன் மேக் inference about the broader group with a known level of confidence. ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் நம்ம யார்கிட்ட இருந்து விஷயத்த வாங்குறோமோ அவங்க வந்து மொத்த பாப்புலேஷனுக்கும், அதாவது இப்போ 1000 பேர்த்துக்கிட்ட வாங்குறோம், பட் அங்க வந்து மொத்தம் 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 பேரோட பிரச்சனைகளையும் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த 1000 பேர் சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் சாம்பிளிங். இப்போ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு ஒண்ணு இருக்கு அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் சாம்பிளிங். இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப், அதுல சில டைப்ஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றும் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து நிறைய இருக்கும், லட்சம் கோடியில இருப்பாங்க, பட் ஆனா அதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி செலக்ட் பண்ணி நம்ம டேட்டா வாங்க போறது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஆன் தி வேல எனக்கு இந்த கொஸ்டினை ஃபில் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நிற்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க பஸ் ஸ்டாப்ஸ்ல இல்ல எங்க க்ரௌட் இருக்குமோ அந்த இடத்துல நின்று இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க என்னோட ப்ராஜெக்டுக்காக அப்படின்னு சொல்லி டேட்டா கலெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இந்த பர்சன் கிட்ட தான் வாங்கணும், இவங்க தான் இதுக்கேத்த பர்சன் அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் யார் யார் கையில கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட டேட்டா கலெக்ட் பண்றது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அடுத்தது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிள். ஸோ இதுல வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க காலேஜே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு 2 பேருன்னு எடுத்து அவங்க கிட்ட டேட்டா கலெக்ட் பண்றது சிஸ்டமேட்டிக்கா. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு 2 பேர் அவங்க ஹோல் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்ற மாதிரி, தட் இஸ் கால் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இப்படிதான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படின்னு ஸோ இதுவும் வந்து மோர் ஆர் லெஸ் சிஸ்டமேட்டிக் மாதிரி தான், பட் இதுல வந்து என்னன்னா நார்மலா பிரிச்சு வைக்கிறது. இப்போ சிஸ்டமேட்டிக்ல வந்து ஆல்ரெடி த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் பீன் செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்பெஷலைசேஷன், அதுலயே நம்ம ஒரு சிஸ்டமா கொண்டு வரோம் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு. பட் இங்க ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படிங்கிறது வந்து இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல இப்போ ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்னே வச்சுக்கலாம். ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணும் அப்படின்னா அங்க வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த 500 பேர்த்தையும் ஒரு கேட்டகரியில நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க. அதாவது இப்ப சூப்பர்வைசர் கேட்டகரின்னு தனியா, ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தனியா, அடுத்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தனியா, அந்த மாதிரி நீங்களாவே ஒரு குரூப்பா பிரிச்சு அதுல ரேண்டமா நீங்க வந்து ஒரு 4% 5% சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்றதுதான் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். அதாவது நீங்களா சப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து
ரேண்டமா கலெக்ட் பண்றது இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். அடுத்தது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ்லயே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு கீழே வந்து ஜோனல் லெவல், கிளஸ்டர் லெவல்னு இருக்கும். அந்த கிளஸ்டருங்கிறது வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்றது. ஸோ அது மாதிரி இங்க சாம்பிளிங்லயும் வந்து நம்ம ஒரு ஓவரால் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி நாம அவங்கள பிரிச்சு அவங்க கிட்ட இருந்து ரேண்டமா கலெக்ட் பண்றது இஸ் கால்ட் கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே, சோ இது வந்து கிளஸ்டர் அப்படிங்கறது ஒரு ஒரு ஏரியாவை பிரிச்சு அந்த ஏரியால இருந்து நம்ம ரேண்டமா கலெக்ட் பண்றதுக்கு பேர் தான் கிளஸ்டர் சாம்பிளிங். சோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் அது யார்கிட்ட எப்படி கலெக்ட் பண்றோங்கிறத நம்ம டிசைட் பண்றது தான் இந்த சாம்பிளிங் மெத்தட். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா non-probability sampling. This is also type of sampling method. I made mistake. Control C. Okay. It's me. I didn't know. So, இதுல probability sampling na என்ன அப்படி? So, இந்த non-probability sampling-ல convenience sampling அப்படிங்கிறது வந்து லைக் who is ready to answer for us, அவங்க கிட்ட போய் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றது. ஓகே, சோ அந்த மாதிரி யாரு நம்ம கைக்கு ஈஸியா இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்க காலேஜ்ல தான் டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்க காலேஜ் ஃபேக்கல்டிஸ் கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட்க்கு 2 பேரு அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த 2 பேர் யாரு டக்குன்னு நம்ம கைக்கு கிடைக்கிறாங்களோ அவங்க 2 பேர்த்துக்கிட்ட கலெக்ட் பண்றது இஸ் கால்ட் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னா நம்மளோட டாபிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சீனியர் ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்மளால ஒரு ஃபைண்டிங்ஸ சொல்ல முடியும், இல்ல சஜஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த 2 பர்சன் இது பண்ணது பர்பசிவ் சாம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க ஒரு பிராண்டட் லிப்ஸ்டிக் ரிலேட்டடா நீங்க வந்து கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி தான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யார் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க போய் கேட்க முடியும், நம்பர் 1. அண்ட் அகெயின் அதுல இன்னொரு பர்பசிவ் என்னன்னா ஹூ இஸ் யூசிங் தட் பிராண்டட் லிப்ஸ்டிக், அதுவும் ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி ரொம்ப செலக்டட் பர்சன் கிட்ட போய் தான் நம்மளோட கொஸ்டினருக்கான டேட்டாவை வாங்க முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பர்பசிவ் சாம்பிளிங். ஓகே, அடுத்தது வந்து கோட்டா சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங் அப்படிங்கிறது இப்போ the way of expectations or mindset will be differ from one person to other. அதுலயும் வந்து from male to female இல்ல from senior person to junior அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி இப்படி ஒரு பெர்சன்டேஜ் வச்சு அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கிட்ட வாங்குறது பேர் தான் கோட்டா சாம்பிளிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஃபீமேல்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய 100% சாம்பிளிங்ல 50% மேல் அண்ட் 50% ஃபீமேல் இருக்கணும். ஓகே, இல்லைன்னா 50% சீனியர் மோஸ்ட் பர்சன் இருக்கணும், 50% ஜூனியர் மோஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் இருக்கணும். அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். சீனியர் மோஸ்ட் பர்சனுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஐ மீன் சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 விதமா பிரிச்சு 2 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்தும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஒண்ணு சேர்த்து அதுல இருந்து நம்ம ஒரு ஃபைண்டிங்ஸோ சஜஷனோ கொடுக்க போறது தான் இந்த கோட்டா சாம்பிளிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். இது வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து இப்ப என்னோட டாபிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இதுதான் என்னோட டாபிக். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னுமே டேட்டா வேணும். அப்ப நான் கேக்குறேன் உங்களை மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க வந்து ஒரு பர்சனை இல்ல ஒரு குரூப் ஆஃப் பர்சனை சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அவங்க கிட்ட கலெக்ட் பண்றப்போ திரும்ப அவங்க கிட்ட கேட்போம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயா கேட்டு 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 நான் டேட்டா கலெக்ட் பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் த ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகே, சோ இது வந்து லைக் செயின் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இட் வில் க்ரோ த சாம்பிளிங். ஸோ அதுதான் ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினரை வந்து யார்கிட்ட கலெக்ட் பண்றோம், எப்படி கலெக்ட் பண்றோங்கிறது தான் இந்த சாம்பிளிங் மெத்தட். இதுவுமே நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரு சாப்டர்ல மென்ஷன் பண்ணணும். அது when I teach you the structure of the project அதுல இந்த சாம்பிளிங் சைஸ், சாம்பிள் மெத்தட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த சாம்பிளிங்கிறது எதுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராஜெக்ட். அதாவது என்னன்னா நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம், பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட்ல நம்ம கலெக்ட் பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கறதும் வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பெல்லாம் யூஜில இருந்தே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க த சஜஷன் விச் ஆர் கிவிங் அஸ் அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அது அந்த சஜஷன் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு இது ஃப்ரேம் பண்ண முடியாது. அண்ட் ஃபீஸபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா லைக் we cannot collect for the overall population. ஸோ அதை இன்னுமே கொஞ்சம் சுருக்கி அதுல இருந்து நம்ம ஓவரால் பாப்புலேஷனோட மைண்ட் செட்டை எடுத்து சொல்றது தான் இந்த சாம்பிளிங். ஸோ அதுக்கு இந்த சாம்பிளிங் ரொம்பவே முக்கியம். அக்யூரசி. ஸோ நீங்க ஒரு 100 பேத்துக்காக ஒரு 10 பேர் பேசுறாங்க அப்படின்னா அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ஆமா நமக்காக இவங்க பேசியிருக்காங்க, அப்ப இவங்க பேசினது கரெக்ட் தான், இதுதான் நானும் ஃபீல் பண்றேன்னு பேலன்ஸ் 90 பேருமே நினைக்கணும். ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸை செலக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றது தான் இந்த சாம்பிளிங் மெத்தட். ஓகே, ஸோ அது வந்து எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு அக்யூரசியா கொடுக்க டேட்டாவை நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்றோம். அண்ட் ஜெனரலைசபிலிட்டி. ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட் தான். தட் இஸ் ஜெனரலைசபிலிட்டி அப்படின்னா அதாவது இந்த 100 பேர்ல 10 பேர் கொடுக்கிற ஒரு டேட்டா அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து இந்த 90 பேத்துக்கும் அப்ளை ஆகுது. ஜெனரலைஸ்டா இருக்கணும், எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயமா இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஜெனரலைசபிலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு சாம்பிளிங் மெத்தடை சூஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீ கன்சிடரேஷன் ஆஃப் சாம்பிளிங். ஸோ இந்த கீ கன்சிடரேஷன் ஆஃப் சாம்பிளிங் அப்படிங்கிறது என்னன்னா we should not be biased on collecting data. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோட டாபிக் வச்சு நான் சொல்றேன், நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா some might be much more satisfied with the facilities which is available inside the college, but ஒரு சிலருக்கு வந்து இல்ல in other institution which is more better than our institution, அப்ப அது ஏன் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இல்லைன்னு he maybe get some sort of dissatisfaction or some sort of expectations. ஸோ இந்த மாதிரி 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னா ஒரு அந்த பர்டிகுலர் காலேஜ்ல போய் நீங்க டேட்டா கலெக்ட் பண்றப்போ இந்த ஃபேவரா பேசுறவங்களை பத்தி மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்றதோ, இல்ல நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சஜஷன்ஸ் கொடுக்கணும், அப்ப இந்த நெகட்டிவா பேசுறவங்களை பத்தி மட்டுமே அவங்க கிட்ட மட்டுமே போய் டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட், அதாவது நீங்க கொடுக்குற ஃபைண்டிங்ஸ் அண்ட் சஜஷன் வந்து கரெக்டானதா இருக்காது. ஓகே, அண்ட் சாம்பிள் சைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் உங்களோட யூஜி பிஜி ப்ராஜெக்டை பொறுத்த வரையும் சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது வந்து ரேண்டமா உங்க கைடு சொல்றது இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல டிசைட் பண்றது தான். ஒரு 150 to 200 வாங்குங்க அப்படிம்பாங்க, இல்ல ஒரு பிஜியா இருந்தா 250 to 300 வாங்குங்க அப்படிம்பாங்க. ஆனா நம்ம சாம்பிள் சைஸை டிசைட் பண்றதுக்குன்னு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பட் அந்த எல்லா ஃபார்முலாவை எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. என்ன மாதிரியான பாப்புலேஷனுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் ஒரு வீடியோவா பண்ண போறேன். அந்த வீடியோ வந்து என்னோட மெம்பர்ஷிப் வீடியோவா இருக்கும். ஸோ நீங்க எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி பெரிய ரிசர்ச் பண்றவங்க நீங்க அதை ஜாயின் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் வியூவர் ஹேவ் ஆஸ்க்ட் கான்செப்ஷுவல் ஃப்ரேம்வொர்க், அதுக்கும் நான் வீடியோ நான் பண்றேன். ஸோ அந்த வீடியோவும் நான் மெம்பர்ஷிப்ல போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னஸ். ஸோ நீங்க யார்கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்றீங்களோ அவங்க வந்து இந்த டோட்டல் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களோட ஓன் தாட்ஸை மட்டுமே எடுத்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வேர் யூ நீட் டு கன்சிடர் வைல் கலெக்டிங் தி டேட்டா. அண்ட் சாம்பிள் சைஸ். ஸோ இது வந்து என்னன்னா லைக் இது யூ ஹாவ் டு டிஃபைன் யுவர் பாப்புலேஷன் கிளியர்லி. என்னோட பாப்புலேஷன் என்னோட டாபிக் யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட பாப்புலேஷன். அப்போ ஓவரால் தமிழ்நாடுன்னு நான் போட்டிருந்தேன். அண்ட் லேட்டர் ஐ ஹவ் சேஞ்ச்ட் இட் ஆல்சோ பிகாஸ் எனக்கு இப்பவுமே பெட்டர் ரெஸ்பான்சஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. ஸோ அது வந்து ஒரு 150 to 200 வந்ததுக்கு அப்புறம் ஐல் பி டூயிங் அனாலிசிஸ். ஆனா இப்போ அந்த 150 to 200 வந்து ஓவரால் தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ ஓவரால் பாப்புலேஷன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து
லட்சம் கோடிக்கணக்குல இருப்பாங்க. சரி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டாலுமே லட்சக்கணக்குல இருப்பாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு 150, 200 சாம்பிள் சைஸ்ங்கிறது பத்தவே பத்தாது. ஓகே, ஸோ இன் தட் கேஸ் வி ஹாவ் டு டிஃபைன் அவர் பாப்புலேஷன் கிளியர்லி. நம்மளோட பாப்புலேஷன் எத்தனை லட்சத்துல இருக்காங்க, இல்ல எத்தனை ஆயிரத்துல இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனில போய் ரிசர்ச் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து அங்க என்டையர் பாப்புலேஷனே நீங்க எடுப்பீங்க based on the number of employees working over there. Okay, so in such case நீங்க overall populationல இருந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாப்புலேஷனை கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அ சாம்பிளிங் ஃப்ரேம். ஸோ நம்மளோட பாப்புலேஷன் வந்து இவ்வளோ 1000 ரூபாய், இவ்வளோ 1000 பேர், இல்ல இவ்வளோ லட்சம் பேர் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க சாம்பிளிங் சைஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, as I said அதுக்கான ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பண்ணி நான் என்னோட மெம்பர்ஷிப்ல போட போறேன். இஃப் பாசிபிள் நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து தனியா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சேஞ்ச் டு மெம்பர்ஷிப். ஓகே, அந்த ஃபார்முலா வந்து யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஓகே, உங்களுக்கு ரேண்டமா தான் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் த ரைட் மெத்தட் ஆஃப் சூசிங் தி சாம்பிள் சைஸ். பட் ஆனாலும் வெரி பேசிக் திங் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ காமன் திங். உங்க கைடு உங்க டிபார்ட்மெண்ட் இப்படிதான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் கவுண்ட் தி யூனிட்ஸ். இன் கேஸ் ஆஃப் நீங்க ஒரு கம்பெனில போய் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கவுண்ட் இட். எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாம்பிள் சைஸ் டிசைட் பண்ணணும். ஓகே, வித் திஸ் தி சாம்பிளிங் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll try my level best to clear as early as possible. Thank you once again.